அத்தியாயம் 10. எனக்கு எதிராக என் கணவர். போலீசார் நினைத்துவிட்டால் அப்பாவி பசுவினை கூட கொடும் புலியாக மக்களை நம்ப வைத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு பிடிக்கின்ற கைதிகளை வைத்து விதவிதமான காட்சிப்படுத்தல்களை அரங்கேற்றுவார்கள். அதனைத்தான் எமக்கும் செய்து கொண்டிருந்தார்கள். நாம் எங்கு வைக்கப்பட்டு இருக்கிறோம், எங்கு கொண்டு போகப்படுகிறோம், அடுத்து நாம் யாரை பார்க்கப் போகிறோம், சட்டப்படி எமக்குள்ள பாதுகாப்புகள் என்ன, உரிமைகள் என்ன என்பன எதுவுமே தெரியாதபடி ஒவ்வொன்றினையும் மிக கவனமாக திட்டமிட்டு செய்தார்கள். ஆக மொத்தம் 24 மணி நேரமும் ஒரு இருட்டு அறையில் வைத்திருப்பது போலவே நடத்தினார்கள். போலீஸ் வாகனத்திற்குள் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு முன்னும் பின்னுமாக கமாண்டோ படை வீரர்களின் வாகனம். நாங்கள் இருந்த வாகனத்தில் சிபிஐ போலீசாருடன் ஸ்பெஷல் கமாண்டோ படை வீரர்களும் துப்பாக்கி ஏந்தி அமர்ந்திருந்தார்கள். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த அந்த பயணம் இறுதியாக கட்டடங்கள் நிறைந்த ஒரு வளாகத்தினுள் நுழைந்து நின்றது. உலகின் மிகப்பெரிய தீவிரவாதியை அழைத்து கொண்டு வருவதை போன்ற பாதுகாப்பு இருந்தது. வாகனத்தில் இருந்து எங்களை இறக்கியவுடன் எங்களை சுற்றி கமாண்டோ படையினர் வட்டமடித்து நின்று கொண்டார்கள். எங்களை வேறு யாராவது சுட்டுவிட்டால் என்னாவது என்ற எச்சரிக்கை போலும். முகத்தை காட்டாமல் நெருக்கி தள்ளியபடியே கட்டடத்தினுள் இருந்த ஒரு இடத்திற்கு இழுத்து கொண்டு சென்றார்கள். 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் முண்டியடித்து கொண்டு நின்றிருந்தனர். ஆனால் அவர்கள் எங்களை பார்க்கத்தான் நிற்கிறார்கள் என அப்போது தெரியாது. கூடியிருந்த அந்த மக்களை கட்டுப்படுத்தவென்று 100க்கும் மேற்பட்ட போலீசார் தள்ளுமுள்ளு நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் இருந்த மரங்களிலும் கட்டடங்களிலும் கூட பலர் ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தினர் யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்? யாராவது பெரிய விஐபியாக இருக்குமோ என்ற ஆர்வம் எனக்கு கூட இருந்தது. வாய்ப்பு கிடைத்தால் அந்த பெரிய மனிதனிடம் எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பற்றி எப்படியாவது கூறிவிட வேண்டும் என்ற துடிப்பும் இருந்தது. திடீரென பார்த்தால் பத்திரிகையாளர்கள் எல்லாம் எங்களை நோக்கி வருகிறார்கள். பளீர் பளீரென கேமராக்கள் மின்ன ஓயாமல் புகைப்படங்களை எடுத்து தள்ளியபடியே இருக்கிறார்கள். அவர்களை மேலும் நெருங்க விடாமல் எங்களை சுற்றி வட்டமடித்து நின்று கொண்டிருந்த கமாண்டோ போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். தொடர்ந்து புகைப்படம் எடுக்க விடாமல் மறைத்து கொண்டு நின்றார்கள். அந்த இடமே கலோபரமானது. அவர்கள் ஏதேதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. சரியான வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களின் கேள்விகளுக்கு உறுதியாக பதில் அளித்திருப்பேன். நீங்கள் நினைக்கும்படியான பயங்கரவாதிகள் நாங்கள் அல்ல என கூறியிருப்பேன். ஆனால் அருகிலிருந்த போலீசாரின் சத்தம் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டிருந்தது. யார் கேள்வியும் என் காதில் விழவே இல்லை. போலீசார் திட்டமிட்டே அப்படி நடந்து கொண்டார்கள். அப்போதுதான் இவ்வளவு பெரிய கூட்டமும் இந்த ஊடகங்களும் எங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறது என்பதை ஓரளவு புரிந்து கொண்டேன். அந்த அளவிற்கு நாட்டு நடப்பு அறியாத வெள்ளந்தியாகவே இருந்துள்ளேன். இப்போது நினைத்தாலும் எனக்கு வெட்கம் பிடுங்கி தின்னும். அந்த ஒரு சில வாய்ப்புகளையும் தவற விட்டுவிட்டேன். அந்த அளவு விவரம் தெரிந்தவளாக இருந்திருந்தால் அங்கு கூடிய பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பேன். அவர்கள் மூலமாக நாங்கள் நிரபராதிகள்தான் என்று உலகிற்கு உறக்கச் சொல்லியிருப்போம். தொடக்கத்திலேயே சிபிஐனரின் கட்டுக்கதைகளை உடைத்திருப்போம். முழுவதும் முடியாவிட்டாலும் முயற்சியாவது செய்திருப்பேன். நல்ல வாய்ப்பை தவறவிட்டோமே என்று இப்போதும் கவலைப்படுவதுண்டு. இந்த கலோபரங்களை தாண்டி எங்களை வேக வேகமாக இழுத்து கொண்டு போய் ஓர் அறையில் வைத்து விட்டார்கள். எங்கே நாம் நிரபராதிகள், எம்மை போலீஸ் சித்திரவதை செய்கிறார்கள் என்று கத்திவிடக்கூடாது, யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் சிபிஐ மிக மிக கொடுமையான கவனம் எடுத்துக்கொண்டனர். நாம் குற்றவாளிகள் என்பதற்கு அவர்களிடம் போதிய சாட்சிய சான்றுகள் இருப்பின் எம் வாய்களை ஏன் கட்டி வைத்தார்கள்? அங்கு மட்டுமே 50க்கும் மேற்பட்ட போலீசார் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அருகில் ஒரு பெண் போலீசார் காவலுக்காக வந்து நின்றார். அது எனக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே இடத்தில் என் கணவரை அருகில் நிறுத்தி வைத்து கொண்டார்கள். ஆனாலும் என்னால் ஒரு வார்த்தை அவரோடு பேச முடியவில்லை. என்னை பேச அனுமதிக்கவும் இல்லை. எனக்கு தவிப்பாகவே இருந்தது. எப்படியாவது அவரிடம் ஒரு வார்த்தையாவது பேச வேண்டுமே என துடித்தேன். எனக்கும் அவருக்கும் குறுக்காகவே ஒரு 10 போலீசார் நின்று கொண்டிருந்திருப்பார்கள். என்ன செய்ய முடியும்? அப்படி இருந்தும் சின்ன இடைவேளையில் அவர் முகம் தெரிந்தது. அவரும் என்னை பார்த்தார். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா என சைகையில் கேட்டேன். இதை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள்தான். ஆனால் எனக்கு பின்னால் இருந்த போலீசார் பார்த்துவிட்டிருக்கிறார். அதை நான் கவனிக்கவில்லை. திடீரென்று என் முதுகில் இடித்தாங்கியை போன்ற ஒரு அதிர்வு. அந்த போலீஸ்காரர்
கையை மடக்கி முட்டியால் வலுவாக ஒரு குத்து குத்தினார். என் உடல்நிலைக்கு அதை தாங்க முடியவில்லை. அப்படியே நிலைகுலைந்து போய்விட்டேன். ஏதோ மின்சாரம் தாக்கியதை போன்ற உணர்வு இருந்தது. உயிர் போய் உயிர் வந்தது என்பார்களே, அப்படியானேன். கண்கள் குளமாகிவிட்டது. ஆனால் அந்த இடத்தில் வெளிக்காட்டி கொள்ள முடியாது. வாய்விட்டு அழுதுவிடவும் முடியாது. அப்படியே ஒரு கையால் வாயை மூடிக்கொண்டு குமுறினேன். தொடர்ந்து நிற்க முடியாமல் அப்படியே முழங்காலிட்டு உட்கார்ந்து கொண்டேன். அந்நேரத்திலும் நான் வலியால் துடிப்பதை கணவர் பார்த்து விடுவாரோ, அவர் மனம் துவண்டு விடுமோ என்ற கவலையில் நான் பட்டென்று கண்ணீரை துடைத்து கொண்டு சிரிக்க முயன்றேன். ஆனாலும் முடியவில்லை. ஆனால் நான் குத்துப்பட்டதையும் வலியால் துடிப்பதையும் நிற்க முடியாமல் முட்டி போட்டபடி உட்கார்ந்து கொண்டதையும் எல்லாம் கவனித்தபடிதான் இருந்திருக்கிறார். அவர் கண்ணிலும் கண்ணீர் திரண்டு ஓடியது. அந்த நேரத்தில் நாங்கள் இருந்த அறைக்குள் கருப்பு கோட் போட்டுக்கொண்டு ஒருவர் உள்ளே வந்தார். கூடவே சிபிஐ அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். அவர் என்ன சொல்லப்போகிறார் என்றே அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். எங்களை பார்த்து முறைத்தபடியே அருகில் நின்ற அதிகாரிகளிடம், என்ன எல்லாம் ரெடியா? இந்த நாய்ங்க ஏதாவது உளரப்போகுதுங்க, கவனமாய் பார்த்துக்கோங்க, வாய் மேலேயே 4 சாத்து சாத்தி கொண்டு வாங்க, உள்ளே வந்து ஏதாவது சொல்லிட போகிறாங்க என எச்சரித்து விட்டு போனார். அப்போதுதான் எங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என எனக்கு புரிந்தது. நீதிமன்றத்தில் எம்மை ஆஜர்படுத்தப் போகிறார்கள் என்பது கூட எமக்கு முன்பே தெரிந்துவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு அக்கறை சிபிஐயினர் ஏன் எடுத்துக்கொண்டனர்? சத்தியத்தின்படியும் சட்டத்தின்படியும் நடந்தவர்களுக்கு ஏன் இப்படியொரு எண்ணம் ஏற்பட வேண்டும்? கருப்பு கோர்ட்டுடன் வந்து எங்களை எச்சரித்துவிட்டு போனவர்தான் சிபிஐயின் சிறப்பு வக்கீல். அதாவது சிறப்பு வக்கீல் என்ற பெயரில் சொல்லப்பட்ட மனித வர்க்கத்தில் சேர்க்க முடியாத நபர். எங்கள் மீது ஜோடிக்கப்பட்ட கட்டுக்கதைகள், புனைவுகள், சித்திரவதைகள் என எல்லாவற்றிற்குமான தலகர்த்தா அவர்தான் என்பதை போக போக தெரிந்து கொண்டோம். நீதியை எப்படியெல்லாம் அநீதிகளுக்குள்ளாக தேடலாம் என்பதையும், சட்டத்தை எப்படியெல்லாம் கச்சிதமாக துஷ்பிரயோகம் செய்யலாம் என்பதையும் பாலபாடமாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவர். மற்ற அதிகாரிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து ஆலோசனை வழங்கியவர். அனைத்து அநீதிகளையும் பின்னாட்களில் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அந்த கருப்பு கோட்டு பிரமுகர் எச்சரித்துவிட்டு போனவுடன் எங்களுக்கு அங்கேயே சிறப்பு விசாரணை நடந்தது. எதற்கு என்று தெரியாமலேயே லத்தியால் 4 அடி பின்புறத்தில் அடித்தார்கள். அவருக்கு முதுகில் விழுந்தது. வலியில் கத்த முயன்றோம். மிக கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி, மகளே, அங்கே நீதிபதி கிட்ட ஏதாவது சொன்னால் அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும், தப்பி ஓடினார்கள் என கதையை முடிச்சிடுவோம், பார்த்துக்கோ என்று கடும் தோணியில் எச்சரித்துவிட்ட பிறகுதான் நீதிபதியின் அறைக்குள் அழைத்துச் சென்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தினார்கள். அங்கே நீதிபதி இறுக்கமான முகத்துடன் உட்கார்ந்திருந்தார். வழக்கமாக குற்றவாளிகளை பார்ப்பார். என்ன ஏது என்று சில விவரங்களை அவர் வாயாலேயே கேட்பார். குறிப்பாக போலீசார்கள் உங்களை அடித்து துன்புறுத்தினார்களா, ஏதாவது நீங்கள் கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா என்று சில கேள்விகளை கட்டாயம் கேட்பார்கள். இதுதான் நடைமுறை. சட்டப்படி ஒவ்வொரு நீதிபதியும் பின்பற்ற வேண்டிய தவிர்க்க முடியாத கடமையும் கூட. ஆனால் எல்லாவற்றையும் ராஜீவ்காந்தி என்ற பெயர் தலைகீழாக மாற்றிவிட்டது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ரொம்ப நாளானது. சினிமாக்களில் மட்டுமல்ல, சட்ட புத்தகமும் அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் அந்த நீதிபதியோ அவருக்கு அவரே ஒரு கருப்பு துணியால் கண்களை கட்டி கொண்டதைப் போல் இருந்து கொண்டார். நீதிபதியிடம் எதனையும் நாம் பேசிவிடக்கூடாது என்பதில் சிபிஐயும் அரசு வக்கீலும் அவ்வளவு உறுதியாக இருந்தனர். நீதிபதியை கூட இயல்பாக இருக்க அனுமதிக்கவில்லையோ? அரசு வக்கீல் வாதங்கள் குற்றம் சாட்டப்பட்ட முன்னர் தானே நடக்க வேண்டும். அதனை விட்டு எம்மை ஒரு அறையில் கொண்டு போய் பூட்டி வைத்துவிட்டு ஏன் வாதங்களை அடுக்க வேண்டும்? அதற்கு நீதிபதி எப்படி அனுமதித்தார்? இப்படி ஏராளமான கேள்விகள். இவையெல்லாம் நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் முன்னிலையில் நடந்தன. இவை தொடர்ந்து அம்பலமானால் தமக்கு கெட்ட பெயராகும், புனையப்படும் பொய் வழக்கு அம்பலமாகும் என்ற பயத்தில்தான் பின்பு கொடிய தடா சட்டத்தில் இரகசிய விசாரணைக்கு ஏற்பாடு செய்து கொண்டனர். இவை பற்றி பின்பு விரிவாக சொல்கிறேன். எங்கள் பக்கமாக தலையை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. எந்த வார்த்தையும் கேட்கவில்லை. இவர்கள்தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களா என்று பார்க்கக்கூட இல்லை. மறுபக்கம் அந்த இடத்திலும் போலீஸ் என்னை சுற்றி வளைத்து கட்டி கொண்டு நின்றது. பேசவில்லை என்றாலும் கண்களால் மிரட்டியபடியே இருந்தார்கள்.
என்னுடைய உள்ளுணர்வு என்னை எச்சரித்து கொண்டே இருந்தது. நளினி, இதை விட்டால் உனக்கு வாய்ப்பு இல்லை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோ. வாயை திறந்து நடந்ததை சொல்லி பதிவு செய். விட்டுவிடாதே என்று உள்ளுணர்வு விரட்டி கொண்டே இருந்தது. பட்டென்று எனக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்ததென தெரியவில்லை. உடனே நீதிபதியை பார்த்து சத்தம் போட்டு, ஐயா, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. எனக்கு அரசு செலவில் வழக்கறிஞரை வைத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டினேன். இந்த 2 வார்த்தை தான். இதை தவிர வேறெதுவும் சொல்லவில்லை. ஒரு குற்றமும் செய்யவில்லை என்ற மறுப்பை பதிவு செய்வது, அடுத்து எங்களுக்கு நீதி வேண்டும் என்றால் வழக்காட வேண்டும். அதற்கான வழக்கறிஞரை நியமிக்க வசதியில்லை. என் குடும்பமே சிறையில், சிபிஐ கஸ்டடியில் இருக்கும்போது வழக்கறிஞரை யார் வைக்க முடியும்? அதனால் அரசு செலவில் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பது என 2 நோக்கத்தை மட்டுமே அப்படி பதிவு செய்தேன். ஆனால் அந்த நீதிபதி குரல் வந்த பக்கம் தலையை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஏதோ அவருக்கு விருப்பமில்லாத சம்பவம் போன்றே இருந்து கொண்டார். நான் சொன்ன 2 வார்த்தையை கூட கேட்க விரும்பாமல், அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் என்று ஒரே வார்த்தையோடு முடித்து கொண்டார். அவ்வளவுதான். அவரது விசாரணை முடிந்துவிட்டது. அடுத்த நிமிடமே என்னை அங்கிருந்து இழுத்துச் சென்று அருகிலிருந்த வேறு அறைக்குள் வைத்து விட்டார்கள். சுமார் 30 நிமிடங்கள் ஓடியிருக்கும். அரசு தரப்பு வழக்கறிஞர் என் மீதான குற்றத்தையும் அதன் தன்மையையும் அடுக்கி பேசி கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு எதுவும் சரியாக கேட்கவும் இல்லை, விளங்கவும் இல்லை. எல்லாம் ஆங்கிலத்தில். கணவருக்கு எதுவுமே புரியவில்லை. எல்லாமே புதிராக அதிர்ச்சியாக இருந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞரின் வாதம் முடிந்தவுடன் மீண்டும் எங்களை இழுத்துச் சென்று நீதிபதியின் முன்பு நிறுத்தினார்கள். நாங்களும் அவரிடம் எதுவும் பேசவில்லை. அவரும் எங்களிடம் எதுவும் கேட்கவும் இல்லை. 1 நிமிடம் கூட இருக்காது. நிற்க வைத்த வேகத்தோடு வெளியே இழுத்து வந்து விட்டார்கள். அங்கு நடந்தது ஒன்றும் என் கணவருக்கு புரியவே இல்லை. திருவென முழித்தபடி குழம்பி போயிருந்தார். ஏனெனில் அவருக்கு இங்குள்ள நீதிமன்றம், போலீஸ் விசாரணை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அவருக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து சிங்கள இராணுவத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறார். அவர்களின் செயல்பாட்டைத்தான் அறிந்திருந்தார். மற்றபடி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. நீதிமன்றம், காவல் நிலையம் எல்லாம் அவர் ஊரில் அறிந்திராத ஒன்று. அவருக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து அவரது ஊரில் அவையெல்லாம் இயங்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை, சித்திரவதைகளை பற்றியெல்லாம் நீதிபதிகளிடம் முறையிடலாம் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. உண்மையில் தெரிந்திருந்தால் அவருக்கிருக்கும் அசட்டு துணிச்சலுக்கு பின் விளைவுகளை பற்றி கூட கவலைப்படாமல் நீதிபதியிடம், மீடியாக்களிடமும் கத்தி முறையிட்டிருப்பார். அவருக்கு என்னை பற்றியும் என் வயிற்றிலிருந்த குழந்தையை பற்றி மட்டுமே கவலை இருந்ததே ஒழிய வேறு எதை பற்றியும் கிடையாது. அப்படித்தான் அவர் இருந்தார். பிறகு நீதிமன்றத்தை விட்டு வெளியே இழுத்துச் சென்ற போதே போலீஸ் புத்தியை காட்டத் தொடங்கினார்கள். உனக்கு வக்கீல் வேண்டுமாடி? வக்கீல்? என்ன மாதிரி வக்கீல் வேணும் சொல்லு, நாங்கள் வச்சு தரோம். எப்படி என்று பாரு என இரட்டை அர்த்தத்தில் பேசி தலையில் மடார் மடாரென கை முட்டியால் அடித்து மிரட்டியபடியே இழுத்துச் சென்று வாகனத்திற்குள் தள்ளினார்கள். அதன் பிறகுதான் வசதியாக உட்கார்ந்து கொண்டு மாறி மாறி எங்களை அடித்தார்கள். என்ன திமிரடி உனக்கு? அவ்வளவு சொல்லியும் நீதிபதி கிட்ட புகார் சொல்றியா? வண்டியிலேயே வச்சு உரிக்கிறோம், அதையும் போய் சொல்றியா என நெருப்பால் சுடும் வார்த்தையில் பேசி எட்டி உதைத்தார்கள். அதிகமில்லை, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, எனக்கு அரசு தரப்பில் வக்கீல் வேண்டும் என்று நீதிபதியிடம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு என்னை அந்த பாடுபடுத்தினார்கள் என்றால், நான் எனக்கு நடந்த சித்திரவதைகள் அனைத்தையும் கூறியிருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? ஆனால் கெட்டதிலும் ஒரு நல்லது நடந்திருக்கிறது. நான் அந்த நீதிபதியிடம் வேறு எதையும் சொல்லாமல் விட்டதே நல்லதாகப்பட்டது. பாவம், அந்த நீதிபதி மட்டும் கேட்டு பதிவு செய்திருக்கவா போகிறார்? அவருக்கு என்ன நிர்பந்தமோ, நெருக்கடி, மிரட்டலோ யார் கண்டது? அதனால்தானோ என்னவோ எங்களை தலை நிமிர்ந்து கூட பார்க்க மறுத்திருந்தார் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் நான் அன்று நீதிபதியிடம் கேட்ட விஷயம் சில பத்திரிகைகளில் வெளிவந்திருந்ததாக பின்பு கேள்விப்பட்டேன். எங்களின் ரிமாண்ட் ரிப்போர்ட்டிலும் நீதிபதி அதை குறிப்பிட்டிருந்ததாக பிறகு தெரிந்து கொண்டோம். அங்கிருந்த மல்லிகை கட்டிடத்திற்கு வரும் வரையிலும் வழிநெடுங்க எங்களை வசைப்பாடைபடியே வந்தார்கள். விதவிதமாய் திட்டி தீர்த்து கொண்டார்கள். அதையெல்லாம் எழுதினால் அருவருப்பாக இருக்கும். நான் வெறுக்கின்றேன். திரும்பவும் கொடிய வலியை அனுபவிக்கக்கூடாது என மனது மறுக்கிறது. ஒரு வார்த்தை கேட்டதற்காக அவ்வளவு சித்திரவதை செய்தார்களே ஒழிய எங்களுக்கான வழக்கறிஞரை அரசு செலவில் வைத்து கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுக்கு வரவே இல்லை.
அதற்கான எந்த முயற்சியையும் எடுத்துக்கொள்ளவில்லை. நாட்டில் எங்களுக்கான வழக்கறிஞர்கள் யாரும் கிடைக்கவில்லை போல. அப்படியே கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார்கள். 1 மாதமோ 1 வருடமோ அல்ல, சுமார் 4 வருடங்கள் எங்களை போன்றே என் கோரிக்கையும் அநீதியின் காலடியில்தான் கிடந்தது. சரி, முக்கிய புலனாய்வு அதிகாரி ஒருவர் என் தாலியை அறுத்து வளையல்களை எல்லாம் உடைத்து மெட்டி கொலுசையும் கலட்டி கொண்டு தலையில் இருந்த பூவையும் விட்டு வைக்காமல் பிடுங்கிக் கொண்டார் என சொன்னேன் அல்லவா? ஆமாம், அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என உங்களுக்கு கேட்க தோன்றும். அதாவது, ஒரு குற்றவாளியை கைது செய்யும் போது ஒரு நடைமுறை இருக்கிறது. சட்டப்படி உடல் உடைமை பரிசோதனை, கைப்பற்றல் ஆவணத்தை தயார் செய்ய வேண்டும். பர்சனல் சர்ச் மெமோ. எங்களை முதலாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அந்த ஆவணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். மறைக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. அதாவது, பிடிபட்ட போது எங்களிடம் இருந்தது என்ன, எங்களின் அங்க அடையாளங்கள் என்ன, எதை உடுத்தியிருந்தோம் என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதன்படி நான் திருமணமானவள், கணவர் பெயர் தாஸ் என்ற பதிவோடு என்னிடமிருந்து தாலி, மெட்டி, கொலுசு, வளையல் என இருந்ததையும் பதிவு செய்திருந்தார்கள். அந்த ஆவணத்தில் நானும் கையொப்பம் போட்டிருக்கிறேன். அது முக்கிய ஆவணமும் கூட. அதை மாற்ற முடியாது. ஆனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள். அதைப்போல் என் வழக்கில் பொய்யை மட்டுமே சொல்லி வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியில் இறங்கினார்கள். அதனால் அந்த ஆவணத்தை மறந்து எனக்கு கல்யாணமே ஆகவில்லை என காட்டினார்கள். வழக்கு ஆவணங்களிலெல்லாம் என்னை செல்வி நளினியாக காட்டினார்கள். எனவே செல்விக்கு தாலி கழுத்தில் இருக்கக்கூடாது அல்லவா? அதனால்தான் என் தாலியை அறுத்தார் அந்த அதிகாரி. இந்திய குற்றவியல் வழக்கு வரலாற்றிலேயே இப்படி ஒரு ஜோடிப்பை பார்த்திருக்க முடியாது. ஒரு பக்கம் திருமணம் நடந்துவிட்டது. கைது செய்யும் போது அவரிடம் தாலி, மெட்டி, கொலுசு எல்லாம் இருந்தது. கணவர் பெயர் தாஸ் என்ற சட்டப்படியான ஆவணத்தை கையில் வைத்துக்கொண்டு, மறுபக்கம் திருமணமே நடக்கவில்லை என்று புதிதாக ஆவணங்களை உருவாக்கி கொண்டிருந்த புலனாய்வை என்னவென்று சொல்வது? அதன் பிறகு திரும்பவும் என்னை மோசமாக சித்திரவதை செய்ய தொடங்கினார்கள். அவர்களின் ஜோடிப்புகளுக்கு ஏற்ற என் வாக்குமூலத்தை பெற வேண்டும் அல்லவா? அதனால் சித்திரவதை தொடர்ந்தது. எலியை பிடித்து கொண்ட பூனை அதை அவ்வளவு சீக்கிரத்தில் அடித்து தின்னாது. சிறுக சிறுக வதை செய்து பிறகுதான் பீத்து சாப்பிடும். நேரில் பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அங்கே சிபிஐ புலனாய்வு அதிகாரிகளும் என்னை அப்படித்தான் நடத்தினார்கள். வாழ்க்கையில் இனி அந்த சம்பவத்தை நினைக்கவே கூடாது என்று தான் நினைத்திருந்தேன். காலம் இப்போது சொல்ல வைத்துவிட்டது. அவற்றையெல்லாம் எப்படி பட்டியலிடுவது? மல்லிகை கட்டிடம் என்பது ஒரு பெரிய மாளிகை. முக்கிய தலைவர்கள் வந்து தங்குவதற்கானது. ஆனால் அங்கு யாரும் தங்குவது இல்லை. ஏனென்றால் அந்த கட்டிடத்தில் பேய்கள் நடமாட்டம் இருந்துச்சாம். அதற்குள் வரவே பயப்படுவார்களாம். அந்த கட்டிடத்தில்தான் சிபிஐ அமைப்பின் சிறப்பு விசாரணை குழு என்ற எஸ்ஐடி இந்த வழக்கை விசாரிக்கும் அலுவலகமாக மாற்றி அமைத்து கொண்டிருந்தது. 2 தளங்களை கொண்டது. சுமார் 25-30 வரையான அறைகள் இருக்கும். சுமார் 100-150 பேர் வரை அங்கு அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு சித்திரவதை செய்வதற்கு என்றே 3 பிரத்யேக குழுக்கள் இருந்தன. எந்த நேரமும் ஏதாவது ஒரு பக்கமிருந்து அவலக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். வேதனை தாங்க முடியாமல் அழுகை, கத்தல் வந்து கொண்டே இருக்கும். ஒரு 5க்கு 5 அடி சந்து போன்ற இடத்தில் 50 நாட்களுக்கும் மேலாக சுருண்டு கிடந்ததையா, கை கால்கள் எல்லாம் விளங்கிட்டு அதற்கு மேலும் நான் ஓடிவிடாமல் இருக்க சங்கிலியால் கட்டி வைத்திருந்ததையா, அந்த கை கால்கள் எல்லாம் இரத்தமும் சீலுமாக சீர்கெட்டு கிடந்ததையா, நினைவற்று அரைமயக்கத்தில் கிடக்கும்போது அந்த சிறிய இடத்தில் என்னை சுற்றி 4 போலீசார் நின்றபடி பார்த்து கிடப்பார்களே அதையா, உடலிருக்க உயிரை பறித்து உயிரிருக்க உடலை சிதைத்த கதையையா, எதை சொல்லி எதை விடுவது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சித்திரவதைகள். மனதளவிலும் உடலளவிலும் ஓய்வின்றி நடந்தது எனக்கு. மற்றவர்களை காட்டிலும் என்னையும் என் கணவரையும் தான் அதிகம் வதைத்தார்கள் என நம்புகிறேன். காரணம், நான் சுபா தனுவோடு 5 நாட்கள் பழகியிருக்கின்றேன். அவர் சிவராசனோடு பழகியிருந்தார். அதனால் எங்கள் மீதே அனைத்தையும் திணித்து முதன்மை குற்றவாளிகளாக ஆக்கிவிட வேண்டும் என தீவிரம் காட்டினார்கள். அதற்கேற்ப அவர்கள் கேட்பதை சொல்வதையெல்லாம் நான் ஆமாம் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டவளாக மாற வேண்டும்.
இந்த வழக்கில் நான் செய்த ஒரே குற்றம் என்னவென்றால், இலங்கை தமிழரான என் கணவரை காதலித்ததும் திருமணம் செய்து கொண்டதும் தான். அதை தாண்டி வேறெதுவும் இல்லை. பிறகெப்படி நான் குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியும்? சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் கார்த்திகேயனுக்கு இன்னொரு நோக்கமும் இருந்தது. நோக்கமல்ல, லட்சியமும் கூட என்பதே சரி. அதாவது, என்னை அப்ரூவராக மாற்ற வேண்டும். என் கணவரை நானே காட்டி கொடுக்க வேண்டும். அவருக்கு எதிராக சாட்சி சொல்லி அவர் கழுத்தில் நானே தூக்கு கயிற்றை மாற்ற வேண்டும். என் தாலியை நானே அறுத்து கொள்ள வேண்டும். அட, என்ன ஒரு சாதுரிய சிந்தனை! அதுதான் அவர்களின் ஒரே லட்சியம். இவர்கள் தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லும் சிவராசன் சுபா கிடைக்கவில்லை என்றால் என் கணவரை முதல் குற்றவாளியாக்கிவிட வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தார்கள். அதாவது, சிவராசன் சுபா கிடைக்க மாட்டார்கள் என்று அவர்கள் பிடிபடுவதற்கு முன்பே உறுதி செய்து கொண்டார்கள். அதில்தான் அவர்களுக்கு உண்மையான அக்கறையும் இருந்ததில்லையே. அதற்கேற்ப என்னை போலீஸ் தரப்பு சாட்சியாக மாற்ற வேண்டும். என் கணவர் என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாய் நடித்து மோசடி செய்தார் என தொடங்கி, இந்த படுகொலையில் அவர் எப்படியெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தார் என போலீஸ் சொல்வதை, அதாவது அவர்கள் எழுதி கொள்வதையெல்லாம் நான் தலையாட்டி ஏற்க வேண்டும். அதற்காக எப்படியும் என்னை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். அதனால்தான் எனக்கு திருமணமே நடக்கவில்லை என்று போலி ஆவணத்தை உருவாக்கினார்கள். அதற்கேற்ப என் தாலியை அறுத்து வளையலை உடைத்தார் அந்த அப்பாவி அதிகாரி. எங்களுக்கு திருமணமே நடக்கவில்லை என்றே காய்களை நகர்த்தினார்கள். அவர்களின் சதி திட்டத்திற்கு நான் உடன்படவில்லை. உயிரே போனாலும் என் உயிருக்கு, என் கணவருக்கு எதிராக நான் எதையும் செய்யப்போவதில்லை என்பதில் இறுதி வரையில் உறுதியாயிருந்தேன். அவர்களோ விடா கண்டன்களாய் இருந்தார்கள். எங்களை பற்றி மோசமான கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு பரப்பினார்கள். செய்தித்தாள்களில் விதவிதமான அசிங்கங்கள் வந்தன. என் காதலையும் என் கற்பையுமே கொச்சைப்படுத்தியிருந்தார்கள். பின்னாளில் தெரிந்து கொண்டபோது எனக்கு அழுவதா சிரிப்பதா என்ற பரிதவிப்பே தோன்றியது. போகட்டும், பத்திரிகைகளின் வியாபார போட்டிகளை சிபிஐயினர் நன்கு பயன்படுத்தி கொண்டனர். காதல், காமம், கர்ப்பம், ஆபாசம், வன்முறை, சோகம் கலந்த செய்திகள் என்றால்தான் மக்கள் மனதில் நன்கு பதியும் என்ற பிரச்சார உத்தியினை சிபிஐ நன்கு பயன்படுத்தி கொண்டது. அவர்களே பல கற்பனை கதைகளை எழுதி பத்திரிகைகளுக்கு கொடுத்தார்கள். ஒருவரை பலியாடாக்குவது என முடிவெடுத்துவிட்டால் அவர்களை பற்றி அருவருப்பான வெறுப்பூட்டுகிற செய்திகளை மக்கள் மத்தியில் விதைத்து முதலில் அவர்களை கேரக்டர் அசசினேஷன், படுகொலை செய்துவிட வேண்டும். அதைத்தான் சிபிஐ முதலில் எங்களுக்கு செய்தது. விடாக்கண்டர்களின் அடுத்த கட்ட சதியை பற்றி கூறுகிறேன். ஒரு பக்கம் என்னை சித்திரவதை செய்து மாற்ற முயற்சி செய்து கொண்டே மறுபக்கம் வேறு விதமான காரியத்தில் இறங்கினார்கள். திடீரென்று ஒரு அதிகாரி வருவார். ஏமா, உன்னை பற்றி விசாரித்து விட்டோம். ரொம்ப நல்ல பொண்ணுதான்னு ரிப்போர்ட் வருது. ஆனால் அந்த பையனை பற்றி தான் சரியான தகவல் வரல. இலங்கையில் சொந்த ஊர் வரைக்கும் விசாரிச்சிட்டோம். ஆளே சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே பல பெண்களை லவ் பண்ணுறதா சொல்லி ஏமாற்றி இப்படித்தான் சிக்கலில் மாட்டி விட்டுருக்கான்மா. பாவம், அந்த பொம்பளை பிள்ளைங்க படாத பாடுபட்டு இருக்குங்க. அவங்க குடும்பமே சீர்கட்டு போயிருக்கு. அப்படித்தான் இங்கே வந்து உன்னையும் ஏமாற்றி இந்த கொலைக்கு பயன்படுத்தி இருக்கிறான். அவனை போய் ஏம்மா பிடிச்ச? பாவம், ஏமாந்துட்டியேம்மா. இனிமேலாவது சூதானமாக பொழைச்சிக்க பாரு. உன் படிப்பு என்ன, அவன் படிப்பு என்ன, யோசித்து பார்த்துக்கோ என்று உண்மையாகவே உருகி இறக்கப்பட்டு பேசுவார்கள். நமக்காக வருத்தப்பட இப்படி ஒரு ஆளா என்ற ஆச்சரியம் கூட எனக்கு வந்தது. எல்லாம் சரிதான் சார். இந்த கொலையில் நான் எங்கேயும் சம்மந்தப்படலையே. பொதுக்கூட்டத்திற்கு கூப்பிட்டாங்கன்னு கூட போனேன், அவ்வளவுதான். இதில் எங்கே என்னை கணவர் சம்மந்தப்படுத்தினார், சதி திட்டம் தீட்டி மாட்டிவிட்டார் என்றதை நானும் யோசித்து பார்க்கிறேன். ஒன்றும் பிடிபடவில்லை. இதையெல்லாம் யோசித்த பிறகுதான் சந்தேகம் வந்தது. உஷாராகிவிட்டேன். எப்படியாவது எதையாவது சொல்லி என்னையும் என் கணவரையும் விரோதமாக்கி பிரித்துவிட வேண்டும். அதை வைத்து மேலும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இருவருக்குள்ளும் கசப்பை வளர்த்துவிட வேண்டும். பிறகு போலீஸ் சொல்லுவதற்கெல்லாம் நான் தலையாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டம். இந்த சதியை புரிந்து கொண்டபோது இப்படியுமா செய்வார்கள் என்ற அதிர்ச்சி வந்தது. இதேபோன்று என் கணவரையும் ஒரு அதிகாரி சந்தித்து பேசி மனம் உருகியிருக்கிறார். அட, என்னப்பா நீ,
எவ்வளவு வெள்ளந்தியாக இருக்கியே. நீங்கள் அந்த நாட்டில் வளர்ந்த புள்ள, அதுவும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருக்க. உனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே இருக்கிற பொண்ணுங்களை பற்றி ஒன்றும் தெரியலை. அதுவும் சென்னையில் இருக்கிற பொண்ணுங்களை நம்பக்கூடாது. அந்த பொண்ணு நளினி பல கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கு. வேலை செஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சிட்டாங்க. மோசமான பொண்ணாக இருக்குது. அங்கங்கே ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கு. அதுக்கு பல காதல் கதைங்க இருக்குது. அந்த காதல் கதைங்களெல்லாம் பத்திரிக்கையில் வரத்தான் போகுது. உன் குடும்பத்தை பார்த்தா நல்ல குடும்பமாக இருக்குது. பத்திரிக்கையில் உன் பேரும் வெளியில் வந்து அசிங்கமாகணுமா? உனக்கு அக்கா தங்கச்சி வேற இருப்பாங்க. அவங்களையெல்லாம் யார் கல்யாணம் கட்டிப்பாங்க? பேசாமல் விலகி போயிடு. இப்போவே அந்த பொண்ணு உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுது. என்னை ஏமாற்றி கொண்டு போய் மாட்டி விட்டுட்டான்னு அழுவுது. நீதான் குற்றவாளிங்கிற என்றெல்லாம் தவணை முறையில் போட்டு கரைத்திருக்கிறார்கள். ஆனால் என் கணவர் மனதையும் மாற்ற முடியவில்லை. அவர்களின் சதித்திட்டத்திற்கு அவர் கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவே இல்லை. நாங்கள் இருவரும் எப்படி ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையை வைத்திருந்தோமோ அதே போன்று போலீசாரும் எங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். அது எப்படியும் இவர்களை பிரித்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கைதான். இப்படித்தான் சிவராசன் சுபாவுக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்று பெங்களூர் ரங்கநாதனையும் அவரது மனைவியையும் குற்றவாளியாக சேர்த்தார்கள். பிறகு அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்குள்ளேயே கருத்து மோதலை உருவாக்கினார்கள். பெங்களூரு ரங்கநாதனின் மனைவியையே அப்ரூவராக மாற்றி கணவருக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வைத்து அவரது வழக்கை ஜோடித்தார்கள். ஆமாம், அவரது மனைவிதான் இது அநியாயம், இந்த கொலையாளியை வீட்டில் தங்க வைத்திருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று புறப்பட்டு வந்து கணவருக்கு எதிராக புகார் கொடுத்ததாக குற்ற பத்திரிகையில் கதை எழுதினார்கள். அதுவும் அந்த ரங்கநாத்தின் மனைவியே வலிய வந்து வாக்குமூலத்தை தன் கைப்பட எழுதி கொடுத்தார் என்றெல்லாம் கோர்ட்டில் கூறியது சிபிஐ. கடைசியாக என்ன ஆனது என்றால், ரங்கநாத்தின் மனைவிக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாது. அவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஓரளவு திக்கி திணறி சில தமிழ் வார்த்தைகள் பேசுவாரே தவிர தமிழ் எழுத படிக்கவே தெரியாது. கடைசியாக கோர்ட்டில் அந்த உண்மை அம்பலமாகி அசிங்கப்பட்டது சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு. அது வேறு கதை. அந்த பெங்களூரு ரங்கநாத் விடுதலையாகி இப்போது மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதெல்லாம் கடவுள் கருணை என்றே சொல்ல வேண்டும். நான் எங்கள் விஷயத்திற்கு வருகிறேன். பெங்களூரு ரங்கநாத் விஷயத்தில் நடந்தது எங்களின் விஷயத்தில் நடக்கவில்லை. மனைவியையும் கணவனையும் பிரித்து ஒருவருக்கு ஒருவர் எதிரியாய் மாற்றிவிட்டால் தம் வேலை சுலபம் என்று கணக்கு போட்டு காய் நகர்த்தினார்கள். எமது உண்மையான காதல் அவற்றிற்கு அசைந்து கொடுக்கவில்லை. கொடிய கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் எம்மீது சிபிஐனருக்கு வந்திருந்ததில் காரணம் உண்டு. ஆனால் எமக்குத்தான் படும் சித்திரவதைக்கும் அப்பால் போலீஸின் போக்கு பெரும் அதிர்ச்சியாயிருந்தது. போலீஸ், அதுவும் சிபிஐ இப்படியெல்லாமா தமது பொய் வழக்கினை நடந்து கொள்வார்கள்? என் விடயத்தில் மிக நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு சலிப்பில்லாது செயல்பட்டார்கள். கணவன் மனைவியை பிரித்து எதிரியாக்குவதில் ஏற்கனவே மிக அனுபவம் இருந்திருக்கும் போல. சிபிஐ போலீசார் அடுத்து தீர யோசித்து இன்னொரு சதித்திட்டத்தோடு வந்து நின்றார்கள். இந்த முறை சொன்ன கதைகள் பேரதிர்ச்சியாக இருந்தன.